நீங்கள் 8 பில்லியனுக்கும் அதிகமான மக்களைக் கொண்ட ஒரே ஒரு மனிதர். நமது பூமி ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. அந்த நட்சத்திரம் நமது பால்வெளி விண்மீன் மண்டலத்தில் இருக்கும் 100 முதல் 400 பில்லியன் நட்சத்திரங்களில் வெறும் ஒன்றுதான். அதுவும் மட்டுமல்ல, நமது பால்வெளி கூட பிரபஞ்சத்தில் இருப்பதாக மதிப்பிடப்படும் சுமார் 2 ட்ரில்லியன் விண்மீன் மண்டலங்களில் வெறும் ஒன்றுதான். இவற்றின் அளவை நினைத்து பாருங்கள். அது உண்மையிலேயே நம்ப முடியாத அளவிற்கு மிகப்பெரியது. நாம் பார்க்கக்கூடிய முழு பிரபஞ்சம் 93 பில்லியன் ஒளியாண்டுகள் அகலமுடையது. ஆனால் ஒரு நிமிடம், அந்த எண் சரியாக தோன்றவில்லையே. பிரபஞ்சத்தின் வயது 13.8 பில்லியன் ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் அது எப்படி 13.8 பில்லியன் ஒளியாண்டுகளை விட பெரியதாக இருக்க முடியும்? அது சாத்தியமற்றதாக தோன்றுகிறது. அந்த சாத்தியமற்றதாக தோன்றும் விஷயத்திற்கான பதிலைத்தான் இன்று நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். பிரபஞ்சத்தின் அளவை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டுமென்றால் முதலில் சிறிய அளவிலிருந்து தொடங்க வேண்டும். நம்மிடமிருந்து தொடங்குவோம். சராசரி மனிதனின் உயரம் சுமார் 1.5 முதல் 1.8 மீட்டர் வரை இருக்கும். அது நமக்கு பழக்கமான அளவு. நமது வீடுகள், நமது நகரங்கள், நாம் நடந்து செல்லும் தூரங்கள், இவை அனைத்தும் நமக்காக உருவாக்கப்பட்ட உலகம். இப்போது சற்று வெளியே சென்று பார்ப்போம். நாம் பூமியின் மேற்பரப்பில் நிற்கிறோம். பூமி என்பது சுமார் 13,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு மாபெரும் கோளம். நீங்கள் ஒரு காரை மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நொடியும் நிறுத்தாமல் ஓட்டினால் பூமியின் நடுக்கோட்டை முழுவதும் சுற்றி வர 16 நாட்களுக்கும் அதிகமான காலம் தேவைப்படும். அதுவே மிகப்பெரியதாக தோன்றுகிறது. இந்த மாபெரும் கிரகத்தில் நாம் சிறிய தூசி துகள்களைப் போலவே உணர்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்தின் அளவில் பார்த்தால் நமது உலகம் அவ்வளவு பெரியதல்ல. உண்மையில் அது தொடக்க கூட்டுக்கு கூட சமமில்லை. இப்போது நமது உலகத்தை விட்டு ஒரு படி வெளியே செல்வோம். நமக்கு மிக அருகிலுள்ள விண்வெளி அண்டை உலகம் நிலா. படங்களில் பார்க்கும்போது அது நமக்கு மிக அருகில் இருப்பது போல தோன்றும். ஆனால் உண்மை அப்படியல்ல. பூமிக்கும் நிலாவுக்கும் இடையேயான சராசரி தூரம் 384,400 கிலோமீட்டர். அந்த எண்ணிக்கை மிகவும் பெரியது. அதை கற்பனை செய்வதே கடினம். அதனால் இப்படி நினைத்து பாருங்கள். பூமியை போன்ற 30 கிரகங்களை ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக வரிசையாக வைத்தாலும் அவை அனைத்தும் பூமி மற்றும் நிலா இடையிலான இடைவெளிக்குள் அடங்கிவிடும். முழு 30 பூமிகள். வரலாற்றிலேயே மிக வேகமாக பயணித்த மனிதர்களான அப்போலோ விண்வெளி வீரர்கள் அந்த தூரத்தை கடக்க சுமார் 3 நாட்கள் எடுத்தனர். ஆனால் உங்களுடைய காரை நிறுத்தாமல் தொடர்ந்து ஓட்டினால் அங்கே சென்று சேர 5 மாதங்களுக்கும் மேலாக ஆகும். முழு 5 மாதங்கள். அந்த நேரத்தில் உங்கள் பின்னால் இருக்கும் பூமி ஒரு பெரிய நீல கோளமாக இருந்து மெல்ல மெல்ல ஒரு சிறிய நீல புள்ளியாக மாறும். அதுவும் கூட நாம் இன்னும் நமது விண்வெளி வீட்டின் வாசலை கூட முழுமையாக விட்டு வெளியேறவில்லை. இந்த எண்ணிக்கை எவ்வளவு பெரியதென்றால் அதை மனதில் கற்பனை செய்வதே கடினம். அதனால் இப்படி நினைத்து பாருங்கள். பூமியை போன்ற 30 முழுமையான பூமிகளை ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக அடுக்கி வைத்தாலும் அவை அனைத்தும் பூமிக்கும் நிலாவுக்கும் இடையிலான இடைவேளிக்குள் அடங்கிவிடும். முழு 30 உலகங்கள். வரலாற்றிலேயே மிக வேகமாக பயணித்த மனிதர்களான அப்போலோ விண்வெளி வீரர்கள் அந்த தூரத்தை கடக்க சுமார் 3 நாட்கள் எடுத்தனர். ஆனால் உங்கள் காரை ஒரு நொடியும் நிறுத்தாமல் தொடர்ந்து ஓட்டினால் நிலாவை அடைய 5 மாதங்களுக்கும் மேலாக ஆகும். முழு 5 மாதங்கள். அந்த பயணத்தின் போது உங்கள் பின்னால் இருக்கும் பூமி ஒரு பெரிய நீல பளிங்கு கோளமாக இருந்து மெல்ல மெல்ல ஒரு சிறிய நீல புள்ளியாக சுருங்கிக் கொண்டே போகும். அதுவும் கூட நாம் இன்னும் நமது விண்வெளி வீட்டின் முன்வாசலை கூட முழுமையாக விட்டு வெளியேறவில்லை. சரி, இப்போது அளவுகள் உண்மையிலேயே மனதை மயக்கும் நிலைக்கு செல்லத் தொடங்குகின்றன. கார் உதாரணம் இப்போது போதாது. நமக்கு ஒரு புதிய அளவீட்டு அலகு தேவை. அது
ஒளியின் வேகம். ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. நிலாவிலிருந்து பூமியை அடைய ஒளிக்கு வெறும் ஒரு வினாடிக்கும் சற்றே அதிக நேரம் மட்டுமே தேவை. அதனால் நிலா நம்மிடமிருந்து சுமார் 1.3 ஒளி வினாடிகள் தொலைவில் இருக்கிறது என்று கூறலாம். இப்போது இந்த புதிய பிரபஞ்ச அளவுகோலை பயன்படுத்தி இன்னும் தூரம் செல்வோம். நமது சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருக்கும் சூரியன் பூமியிலிருந்து சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த தூரத்தை கடக்க ஒளிக்கு 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த நொடியில் சூரியன் திடீரென்று மறைந்து விட்டாலும் 8 நிமிடங்களுக்கும் மேலாக நமக்கு அது தெரியாது. அது இன்னும் பிரகாசிப்பதை பார்ப்போம், அதன் வெப்பத்தையும் உணர்வோம். எதுவும் நடக்காதது போலவே இருப்போம். ஆனால் நமது சூரிய குடும்பம் சூரியனை மட்டுமே கொண்டதல்ல. அதிலுள்ள மிக தொலைவான கிரகமான நெப்டியூன் சூரியனிலிருந்து சுமார் 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருகிறது. சூரியனிலிருந்து நெப்டியூன் வரை செல்ல ஒளிக்கு சுமார் 4 மணி நேரம் 10 நிமிடங்கள் ஆகும். அதற்கப்பால் குயிப்பர் வளையம் உள்ளது. அதற்கும் அப்பால் ஓர்ட் மேகம் உள்ளது. இது பனியால் ஆன பொருட்களால் உருவான மிக பெரிய கோள வடிவ பகுதி. மேலும் இது சூரியனின் ஈர்ப்பு விசை தாக்கத்தின் எல்லையை குறிக்கிறது. இந்த ஓர்ட் மேகம் அவ்வளவு பெரியது. அதன் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் செல்ல ஒளிக்கே 1 முதல் 2 ஆண்டுகள் வரை ஆகக்கூடும். ஒரு ஒளி ஆண்டு சுமார் 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள். நமது சூரிய குடும்பம் ஒளியே அதை கடக்க ஆண்டுகள் எடுக்கும் அளவுக்கு மிக பெரியது. ஆனால் இப்போது நீங்கள் காணப்போவது இந்த மாபெரும் சூரிய குடும்பமும் கூட எவ்வளவு சிறியது என்பதைத்தான். அதற்காக இன்னும் வேகமான ஒரு விண்கலத்தை எடுத்துக்கொள்வோம். மனிதர்கள் இதுவரை உருவாக்கியவற்றில் மிக வேகமானது பார்க்கர் சோலார் ப்ரோப். அதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு சுமார் 6,90,000 கிலோமீட்டர்கள். இப்போது அதை நமது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரமான ப்ராக்சிமா சென்டாரியை நோக்கி அனுப்புவோம். அது நம்மிடமிருந்து 4.25 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. அப்படியானால் நமது மிக வேகமான விண்கலம் அங்கே சென்று சேர எவ்வளவு காலமாகும்? சுமார் 6,700 ஆண்டுகள். கற்பனை செய்ய முடியாத அளவிலான காலம். முழு நாகரிகங்களே உருவாகி அழிந்துவிடும். ஆனால் அந்த சிறிய விண்கலம் இன்னும் விண்வெளியின் கருமையான வெறுமையில் பயணித்துக் கொண்டே இருக்கும். தனது இலக்கை அடைவதற்கு கூட அருகில் இருக்காது. இதுதான் நட்சத்திரங்களுக்கு இடையேயான பயணம். நட்சத்திரங்களுக்கு இடையிலான விண்வெளி வெறும் காலியான இடம் அல்ல. அது அவ்வளவு ஆழமான வெறுமையின் பெருங்கடல். அந்த அளவில் பார்த்தால் நமது முழு சூரிய குடும்பமே தனிமையில் இருக்கும் ஒரு சிறிய தீவை போன்றது. அப்படியானால் அடுத்த நட்சத்திரத்திற்கான தூரமே நம்ப முடியாத அளவிற்கு பெரியது. இப்போது மீண்டும் ஒரு முறை வெளியே சென்று பார்ப்போம். நமது சூரியனும் ப்ராக்சிமா சென்டாரியும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களில் வெறும் 2 நட்சத்திரங்கள் மட்டுமே. அவை அனைத்தையும் ஈர்ப்பு விசை ஒன்றாக கட்டிப்பிடித்து வைத்திருக்கும் ஒரு மாபெரும் அமைப்பு உள்ளது. அதுதான் நமது விண்மீன் மண்டலம், பால்வெளி, மில்கிவே. அதில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன? சிறந்த மதிப்பீடுகளின்படி 100 பில்லியன் முதல் 400 பில்லியன் வரை. எளிமையாக 200 பில்லியன் என்று வைத்துக்கொள்வோம். இதுவரை வாழ்ந்த ஒவ்வொரு மனிதருக்கும் குறைந்தது 2 நட்சத்திரங்கள் என்ற அளவில் நமது பால்வெளியிலேயே நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றில் பலவற்றிற்கு கிரகங்களும் இருக்கின்றன. இந்த எண்ணிக்கைகள் ஒரு கட்டத்தில் அர்த்தத்தையே இழக்கத் தொடங்குகின்றன. இப்போது அதன் அளவை பார்ப்போம். பால்வெளியின் முக்கிய வட்டுப்பகுதி சுமார் 100,000 ஒளியாண்டுகள் அகலம் கொண்டது. நமது முழு சூரிய குடும்பம் ஒரு சிறிய நாணயத்தின் அளவாக இருந்தால், பால்வெளி விண்மீன் மண்டலம் முழு வட அமெரிக்க கண்டத்தின் அளவாக இருக்கும். அப்படியானால் அடுத்த நட்சத்திரத்தை அடைய 6,700 ஆண்டுகள் எடுத்த அந்த பயணம் இந்த மாபெரும் பால்வெளியில் வெறும் ஒரு சிறிய அடியை எடுப்பதற்கு சமம். இரவில் நீங்கள் வானத்தை நோக்கி பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரமும் நமது பால்வெளி விண்மீன் மண்டலத்திற்குள்ளேயே இருக்கிறது. வானம் முழுவதும் மங்கலாக நீளும் அந்த வெண்மையான ஒளிப்பட்டை
அது உண்மையில் நமது விண்மீன் மண்டலத்தின் அடர்த்தியான பிரகாசமான மையப்பகுதியை நோக்கி நீங்கள் பார்ப்பதுதான். அங்கு இருக்கும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களின் ஒளி ஒன்றாக கலந்தே அந்த மங்கலான ஒளிப்பாதையை உருவாக்குகிறது. நமது சூரிய குடும்பம் பால்வெளியின் சுருள் கரங்களில் ஒன்றில் மையத்திலிருந்து சுமார் 27,000 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. எளிமையாக சொன்னால் நாம் விண்மீன் மண்டலத்தின் புறநகர் பகுதியில் வாழ்கிறோம். நமது சூரியன் பால்வெளியை ஒரு முறை முழுமையாக சுற்றி வர சுமார் 250 மில்லியன் ஆண்டுகள் எடுக்கிறது. நாம் கடைசியாக இதே இடத்தில் இருந்தபோது டைனோசர்கள் பூமியில் நடமாடத் தொடங்கிய காலம் அது. இவ்வளவு பெரிய அளவு, இதுதான் உச்சம் என்று தோன்றுகிறதா? 200 பில்லியன் நட்சத்திரங்கள், 100,000 ஒளியாண்டுகள் அகலம். இதைவிட பெரிய அளவு இருக்க முடியாது போல தெரிகிறதா? இல்லை, அதற்கு அருகில் கூட இல்லை. நமது பால்வெளி தனியாக இல்லை. அது லோக்கல் குரூப் எனப்படும் சிறிய விண்மீன் மண்டல கூட்டத்தின் ஒரு உறுப்பினர். இந்த கூட்டத்தில் நமக்கு மிக அருகில் உள்ள பெரிய அண்டை விண்மீன் மண்டலமான ஆண்ட்ரோமேடாவும் அடங்கும். அது நம்மிடமிருந்து சுமார் 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல், அது தற்போது நம்மை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் 405 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட்ரோமேடாவும் பால்வெளியும் மோதிக்கொண்டு ஒரே மாபெரும் விண்மீன் மண்டலமாக இணைந்துவிடும். இப்போது மீண்டும் இன்னும் வெளியே சென்று பார்ப்போம். மில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் அகலமுள்ள இந்த லோக்கல் குரூப் கூட இன்னும் பெரிய அமைப்பின் ஒரு சிறிய பகுதிதான். அது வர்கோ சூப்பர் கிளஸ்டர். இதில் 100க்கும் மேற்பட்ட விண்மீன் மண்டல கூட்டங்கள் உள்ளன. இதன் அகலம் சுமார் 110 மில்லியன் ஒளியாண்டுகள். ஆனால் இதுவும் முடிவல்ல. 2014ஆம் ஆண்டு வானியலாளர்கள் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடித்தனர். வர்கோ சூப்பர் கிளஸ்டர் கூட நமது உண்மையான பிரபஞ்ச இல்லத்தின் ஒரு பகுதி மட்டுமே. அதன் பெயர் லானியாக்கியா சூப்பர் கிளஸ்டர். லானியாக்கியா என்ற வார்த்தைக்கு அளவற்ற சொர்க்கம் என்று பொருள். அந்த பெயர் அதற்கு முற்றிலும் பொருந்துகிறது. இதன் விட்டம் சுமார் 520 மில்லியன் ஒளியாண்டுகள். இதன் உள்ளே சுமார் 1,00,000 விண்மீன் மண்டலங்கள் உள்ளன. அவற்றின் மொத்த நிறை 100 குவாட்ரில்லியன் சூரியன்களின் நிறைக்கு சமம். நமது பால்வெளியையும் சேர்த்து இந்த 1,00,000 விண்மீன் மண்டலங்களும் ஒரே திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மர்மமான இடம் கிரேட் அட்ராக்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அளவில் பார்த்தால் முழு விண்மீன் மண்டலங்களே வெறும் தூசி துகள்களைப் போல தோன்றுகின்றன. சரி, இப்போது கடைசி முறையாக வெளியே சென்று பார்ப்போம். பிரபஞ்சம் அதன் மிக பெரிய அளவில் எப்படி தெரிகிறது? அது விண்மீன் மண்டலங்கள் சீரற்ற முறையில் சிதறி கிடக்கும் இடமல்ல. மாறாக அது ஒரு அற்புதமான சிக்கலான வலைப்பின்னல். விண்மீன் மண்டல இழைகள் மற்றும் மாபெரும் சுவர்கள், அவற்றுக்கிடையில் கிட்டத்தட்ட காலியாக இருக்கும் மிக பெரிய பகுதிகள், அவை காஸ்மிக் வாய்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாபெரும் அமைப்புக்கு பெயர் காஸ்மிக் வெப். சூப்பர் கிளஸ்டர்கள் இந்த வலையின் ஒளிரும் முடிச்சுகள் போன்றவை. ஃபிலமெண்ட்கள் அவற்றை இணைக்கும் நூல்களை போன்றவை. முழு அமைப்பும் ஒரு மனித மூளையின் நரம்பு வலையமைப்பை போலவே தோன்றுகிறது. இப்போது நாம் பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் அளவிலான பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமி உருவாகுவதற்கு முன்பே பயணத்தை தொடங்கிய ஒளியைத்தான் நாம் இப்போது காண்கிறோம். அந்த ஒளி பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் பயணித்து இப்போதுதான் நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. பூமி உருவாகும் முன்பே பயணம் செய்து கொண்டிருந்த ஒளியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு தூரம் பார்க்கிறோமோ அவ்வளவு தொலைவில் கடந்த காலத்தையும் பார்க்கிறோம். இதுவே நம்மை ஒரு எல்லைக்கு கொண்டு செல்கிறது. நாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தின் இறுதி எல்லைக்கு. பிரபஞ்சத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட வயது இருப்பதால் நாம் பார்க்கக்கூடிய தூரத்திற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் இருந்து வரும் ஒளி இன்னும் நம்மை அடைய போதுமான நேரம் பெறவில்லை. இதுவே அப்சர்வபிள் யூனிவர்ஸின் எல்லை. இதில்தான் அந்த மனதை அதிர வைக்கும் எண்ணிக்கை வருகிறது. நம்மிடமிருந்து அந்த எல்லை வரை எந்த திசையில் பார்த்தாலும் சுமார் 46.5 பில்லியன் ஒளியாண்டுகள் தூரம் உள்ளது. அதாவது முழு அப்சர்வபிள் யூனிவர்ஸின் விட்டம் சுமார் 93 பில்லியன் ஒளியாண்டுகள்.
இங்கேதான் நாம் சற்று நின்று யோசிக்க வேண்டும். ஏனெனில் நான் இப்போது உங்களிடம் சொன்ன 2 விஷயங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுவது போல தெரிகின்றன. உண்மை 1, பிரபஞ்சம் தோன்றியது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. உண்மை 2, நாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தின் விட்டம் 93 பில்லியன் ஒளியாண்டுகள். ஒரு நிமிடம், அது எப்படி சாத்தியம்? ஒளியை விட வேகமாக எதுவும் பயணிக்க முடியாது என்றால் நம்மிடமிருந்து மிக அதிகபட்சமாக 13.8 பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் மட்டுமே ஏதாவது இருக்க முடியும். அப்படியானால் முழு விட்டம் 27.6 பில்லியன் ஒளியாண்டுகளை தாண்டக்கூடாதல்லவா? அப்படி இருக்க 93 பில்லியன் ஒளியாண்டுகள் என்ற எண்ணிக்கை இயற்பியலின் மிக அடிப்படையான விதியையே மீறுவது போல தெரிகிறது. அப்படியானால் ஐன்ஸ்டைன் தவறாக இருந்தாரா? பிக் பேங் கோட்பாடு தவறா? பிரபஞ்சம் இருக்க வேண்டிய அளவை விட மிக மிக பெரியதாக தெரிகிறது. இது முழு காஸ்மாலஜி துறையிலும் உள்ள மிகப்பெரிய குழப்பங்களில் ஒன்றாகும். ஆனால் அதற்கான பதில் நீங்கள் கேட்கப் போகும் மிக அற்புதமான விளக்கங்களில் ஒன்றாகும். இதற்கான முக்கிய விசை உண்மையில் எது விரிவடைகிறது என்பதை புரிந்து கொள்வதுதான். விண்மீன் மண்டலங்கள் வெடித்த குண்டின் சிதறல்கள் போல விண்வெளியில் பறந்து விலகிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக விண்வெளி என்ற அமைப்பே விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் பார்ப்போம். உங்களிடம் ஒரு நீளமான ரப்பர் பேண்ட் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அதில் 2 புள்ளிகளை வரையுங்கள். ஒரு புள்ளி நமது பால்வெளி விண்மீன் மண்டலம், மற்றொன்று நாம் பார்க்கக்கூடிய எல்லையின் அருகில் இருக்கும் ஒரு தொலைதூர விண்மீன் மண்டலம். இப்போது அந்த தொலைதூர புள்ளியிலிருந்து நமது புள்ளியை நோக்கி ஒரு எறும்பு நடக்கத் தொடங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த எறும்பு ஒரு ஒளி துகளாக, அதாவது போட்டானாக இருக்கிறது. அது எப்போதும் ஒரே வேகத்தில் நகர்கிறது. எறும்பு தனது பயணத்தை தொடங்குகிறது. ஆனால் அது நடந்து கொண்டிருக்கும் போது நாம் ரப்பர் பேண்டை இழுத்து நீட்டுகிறோம். 2 புள்ளிகளுக்கிடையிலான இடைவெளி தொடர்ந்து அதிகரிக்கிறது. எறும்பு தனது நிலையான வேகத்தில் தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் அது செல்ல வேண்டிய இலக்கு மேலும் மேலும் தூரமாகிக் கொண்டே செல்கிறது. வெடிகுண்டு வெடித்த போது சிதறும் துண்டுகளைப் போல விண்மீன் மண்டலங்கள் விண்வெளியில் பறந்து விலகிக் கொண்டிருக்கவில்லை. உண்மையில் விரிவடைவது விண்வெளி என்ற அமைப்பே. இது இப்படி சிந்தியுங்கள். உங்களிடம் ஒரு நீளமான நெகிழ்வான ரப்பர் பேண்ட் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அதில் 2 புள்ளிகளை வரையுங்கள். ஒன்று நமது பால்வெளி விண்மீன் மண்டலம், மற்றொன்று நாம் பார்க்கக்கூடிய எல்லைக்கு அருகில் இருக்கும் ஒரு தொலைதூர விண்மீன் மண்டலம். இப்போது அந்த தொலைதூர புள்ளியிலிருந்து நமது புள்ளியை நோக்கி ஒரு எறும்பு நடக்க தொடங்குகிறது. அந்த எறும்பு ஒரு ஒளித்துகள், அதாவது போட்டான். அது எப்போதும் ஒரே வேகத்தில் பயணிக்கிறது. எறும்பு தனது பயணத்தை தொடங்குகிறது. ஆனால் அது நடந்து கொண்டிருக்கும் போது நாம் ரப்பர் பேண்டை நீட்டுகிறோம். 2 புள்ளிகளுக்கு இடையிலான இடைவெளி தொடர்ந்து அதிகரிக்கிறது. நமது சிறிய எறும்பு அதே நிலையான வேகத்தில் தொடர்ந்து நகர்கிறது. ஆனால் அது அடைய வேண்டிய இலக்கு மேலும் மேலும் தூரமாகிக் கொண்டே செல்கிறது. இப்போது இந்த உதாரணத்தை பிரபஞ்சத்திற்கு பொருத்தி பார்ப்போம். 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைதூர விண்மீன் மண்டலத்திலிருந்து ஒரு ஒளித்துகள் வெளியேறியது. அந்த நேரத்தில் அந்த விண்மீன் மண்டலம் இன்று நாம் இருக்கும் இடத்திற்கு மிகவும் அருகில் இருந்தது. அந்த ஒளித்துகள் நம்மை நோக்கி தனது நீண்ட பயணத்தை தொடங்கியது. 13.8 பில்லியன் ஆண்டுகளாக அது ஒளியின் வேகத்தில் பயணித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த முழு காலத்திலும் நமது இடத்திற்கும் அந்த விண்மீன் மண்டலத்திற்கும் இடையிலான விண்வெளி தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருந்தது. அதனால் அந்த ஒளித்துகள் விண்வெளியின் வழியாக 13.8 பில்லியன் ஒளியாண்டுகள் தூரம் பயணித்திருந்தாலும் அதை அனுப்பிய விண்மீன் மண்டலம் விண்வெளியின் விரிவாக்கத்தால் நம்மிடமிருந்து இன்னும் தொலைவிற்கு எடுத்து செல்லப்பட்டது. இன்று அந்த பழமையான ஒளித்துகள் இறுதியாக நமது தொலைநோக்கிகளை அடையும் போது அதை அனுப்பிய விண்மீன் மண்டலம் சுமார் 46.5 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. அப்படியானால் ஏதாவது ஒன்று ஒளியின் வேகத்தை மீறியதா? இல்லை. இயற்பியலின் விதி என்ன சொல்கிறது என்றால், விண்வெளிக்குள் எதுவும் ஒளியை விட வேகமாக பயணிக்க முடியாது.
ஆனால் விண்வெளி தானே எவ்வளவு வேகமாக விரிவடையலாம் என்பதற்கு எந்த வரம்பும் இல்லை. விண்மீன் மண்டலம் வேகமாக ஓடவில்லை, பிரபஞ்சமே அதை தன்னுடன் எடுத்து சென்றது. இவ்வளவு பெரிய விரிவாக்கத்தை ஏற்படுத்தியது என்ன? இதற்காக விஞ்ஞானிகளிடம் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது உண்மையிலேயே ஆச்சரியமானது. காஸ்மிக் இன்ஃப்ளேஷன், அதாவது பிக் பேங்குக்கு பிறகு முதல் கணத்தின் மிக மிக சிறிய பகுதியிலேயே ஒரு ட்ரில்லியன் பகுதி நேரத்திற்குள் பிரபஞ்சம் ஒரு அதிவேக விரிவாக்க காலத்தை அனுபவித்தது. அந்த மிகச் சிறிய நேரத்தில் ஒரு அணுவை விட சிறிய விண்வெளி பகுதி கூட ஒரு முழு விண்மீன் மண்டலத்தை விட பெரிய அளவிற்கு விரிவடைந்திருக்கலாம். அந்த ஆரம்ப கால அதிவேக விரிவாக்கமே பிரபஞ்சத்தின் வளர்ச்சியை மிக அதிகமாக ஊக்குவித்தது. இன்று நாம் காணும் மெதுவான விரிவாக்கத்திற்கான அடித்தளத்தை அதுவே அமைத்தது. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அப்சர்வபிள் யூனிவர்ஸ் என்பது முழு பிரபஞ்சம் அல்ல, அது நாம் பார்க்கக்கூடிய பகுதி மட்டுமே. முழு பிரபஞ்சத்தின் உண்மையான அளவு முடிவில்லாததாக கூட இருக்கலாம். இப்போது நாம் பார்த்தோம், பிரபஞ்சம் வெறும் பெரியது மட்டுமல்ல, அது அமைப்புடையது, சிக்கலானது, மேலும் நமது சாதாரண உள்ளுணர்வுக்கு எதிராக செயல்படும் வகையில் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்வது ஒரு சாதாரண நட்சத்திரத்தை சுற்றும் ஒரு சிறிய கோளில். அந்த நட்சத்திரம் ஒரு விண்மீன் மண்டலத்தின் வெளிப்புற பகுதியில் உள்ளது. அந்த விண்மீன் மண்டலம் ஒரு சூப்பர் கிளஸ்டரில் உள்ள 1,00,000 விண்மீன் மண்டலங்களின் ஒன்றே. அந்த சூப்பர் கிளஸ்டர் கூட பிரபஞ்ச வலையில் உள்ள ஒரு சிறிய ஒளிப்புள்ளி மட்டுமே. பிரபஞ்சத்தின் வயதுக்கும் அதன் அளவிற்கும் இடையிலான முரண்பாட்டிற்கான அழகான விளக்கத்தையும் நாம் புரிந்து கொண்டோம். விண்வெளியே விரிவடைகிறது. பிரபஞ்சத்தின் எல்லை ஒரு சுவர் அல்ல, அது காலத்தின் ஒரு அடிவானம். ஆனால் இந்த கதையின் மிக அற்புதமான பகுதி பிரபஞ்சத்தின் அளவு அல்ல, அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான். நாம் பல காலங்களுக்கு முன்பு இறந்து போன நட்சத்திரங்களின் இதயங்களில் உருவான அணுக்களின் தொகுப்புகள். ஒரு சிறிய பாறைக்கோளில் குறுகிய காலத்திற்கு வாழும் உயிரினங்கள். ஆனாலும் அறிவியலின் உதவியால் இந்த பிரபஞ்சத்தின் கதையை நாம் ஒன்றாக இணைத்து புரிந்து கொண்டுள்ளோம். இருளை நோக்கி நாம் பார்த்தோம், அந்த மாபெரும் கதையில் நமது இடத்தை கண்டுபிடித்தோம். அதுவே இந்த முழு கதையின் மிக வியப்பூட்டும் மிக அழகான உண்மையாக இருக்கலாம். ஒரு மனிதனிடமிருந்து உண்மையின் எல்லை வரை சென்ற இந்த முழு பயணம் நிச்சயமாக மிகப்பெரியது. இது உங்களை ஒரே நேரத்தில் மிகவும் சிறியவராகவும் அதே நேரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒன்றின் ஒரு பகுதியாகவும் உணர வைக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கும் என்னைப் போலவே ஆச்சரியமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படிப்பட்ட மனதை சுழற்றும் தலைப்புகளை நாங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம். மேலும் அடுத்ததாக எந்த பிரபஞ்ச மர்மத்தை ஆராய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை கருத்து பகுதியில் தெரிவியுங்கள்.